டிடி அக்கா வந்து எப்படின்னா டைம் இருக்கா? இருக்கு. ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ஆஃப் அன் ஹவர் ஆகும். போனோன்னா ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஏய் தங்கம் பார்த்து எவ்வளோ நாளாகுதுடா, இவன் போன சீசனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு தான் ஹாயை சொல்லுவாங்க. அதனால் டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் டிடி அக்காவை அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண வந்து அவர் வேறு லெவல். அவர் அந்தளவுக்கு கிளவராக யோசிப்பார் எப்போவுமே. படத்துக்கு போனார், ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரில. சரி, ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும். இல்லைனா நம்மளே ஒரு டிஷ்ஷன் நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது நான் இதுக்கு வந்து கடைசியாக வரேன், இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கடைசியாக வரேன். கடைசியில் ரக்ஷன் அண்ணன் வந்து கலாய்க்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பண்ணல. இல்லை இல்லை, ஏதாவது பண்ணாதானே கலாய்க்கிறதுக்கு அப்படி சொன்னேன். இல்லை சீரியஸான என்னுடைய விஷஸ்னே. நீங்களும் ஒரு 6 வருஷமாக நம்மளாம் பழக்கம். 6 வருஷமாக ஆங்கராக ட்ரை பண்ணுறீங்க. அது ஆங்கர் சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. ஸோ சூப்பர்ங்க. அடுத்தது வந்து புகழ்கிட்ட பேசலாம். புகழ்கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணும்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பாண்டியனும் பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பா அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியா இருக்கு. சரி, கோபி அண்ணா இருக்காரு, ராமர் இருக்காரு. ராமர் இருந்தா மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் ஹியூமர் இருக்கணும்னு சொல்லுவேன். யாரு? அறந்தாங்கி நிஷாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பிளி வேஸ்ட். வேற யாராவது? தேங்க்யூ மகேஷ் அண்ணா, ஃபியூ வேர்ட்ஸ். தீனா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி மேடையில் அன்பு தம்பிக்கு, ஒரு திறமையான இளைஞனுக்கு விருது கொடுக்கறது. ஒரு திருத்துறைப்பூண்டியில் ஒரு கிராமத்திலேருந்து கிளம்பின ஒரு இளைஞன், நம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்தால் வாழ்க்கையில் எல்லா மேடைகளும் அவனுக்காக காத்திருக்குங்கிறதுக்கு தீனா ஒரு சிறந்த உதாரணம். ரொம்ப பிடிச்ச பையன், ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு பையன். தாம்சன் சாட் இருந்ததுலேருந்து அந்த பையனுடைய ட்ராவல் நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நீ இப்போ உட்காந்துருக்கிறப்பே அவர் கையில் மைக் இருந்ததுன்னா எல்லாம் சிரிச்சுட்டே தான் இருந்திருப்போம். கவுண்டர் போட்டுனே இருக்காப்புல. இந்த பெஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டர்னு நம்ம மணிமேலை கொடுத்தோம்ல, அவங்க வந்து ஒரு கண்டென்ட் பண்ணாங்கல்ல, கொடுத்து அவட வாங்கிடுவாங்க சீக்கிரம் பண்ணாங்க. வாழ்க்கையில் சில சமயம் மட்டும்தான் யாராவது ஒருத்தர் வாங்குற அவார்டு வந்து நாமளே வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி தீனா வாங்கினேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தீனா, தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ மகேஷ் அண்ணா. இந்த கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். இப்போலாம் வந்து நான் காமெடி பண்ணுறதை விட கொஞ்சம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அது நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஒருத்தவங்க வந்து நம்மளால் உன்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணவே தேவையில்லை. அதான் நம்மளால் பண்ண முடியுமே, அப்புறம் எதுக்கு அதை பண்ணிட்டு. ஒருத்தவங்கிட்ட வந்து உன்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ காய்ஸ். எல்லாருக்கும் நன்றி.